ஹாய் கைஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களோட அன்பு ஆதரவு மட்டும்தான் காரணம். சரி, ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் எங்கே இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்குலாம் விஷஸ் சொல்லிட்டு பலன் தான் வந்தேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதியதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியாகவும் அமையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க. இந்த வீடியோவில் ஒரு சில இடத்துல நான் வந்து பிஜிஎம் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பஸ்ஸோட கேபினில் ஃபுல்லாகவே பாட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டோட கவர் பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில இடத்துல பிஜிஎம் ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு சில இடத்துல பிஜிஎம் போட்டிருக்க மாட்டேன். ஓகேவா? நம்ம இங்கே கட் பண்ணுறோம், தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம தேவகோட்டை டு திருப்பூர் அந்த டெக்கரேட்டட் பஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பஸ்ல தான் போறோம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். வெல்கம் டு செட்டிநாடு சீரிஸ் பார்ட் 4. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம திருப்பூருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். சார், திருப்பூர்னு சொன்னோன்னே உங்கள் மைண்டில் தோணிருக்கோம், எஸ் அதே பஸ் தான். ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அதிக ஃபேன் பேஸ் இருக்குது. மெயினாக டிஎன்எஸ்சிசியை விரும்புகிறவங்களுக்கு இந்த பஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த பஸ்ஸுனா நம்ம தேவகோட்டை டு திருப்பூர் அந்த டெக்கரேட்டட் பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல, அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். நானும் இந்த பஸ்ஸை போகணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் வந்து டைமிங் செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ கடைசியாக நமக்கு இங்கே செட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். கூட யார் வர்றாருன்னா நம்ம லெஜெண்டரி விளாகர் வராரு. ஸோ அவர் கூட தான் அண்ட் காய்ஸ், நம்ம டிஎன்எஸ்சிசியோட பியூட்டி இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த பஸ்ஸுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், இவ்வளோ நாள் உழைப்பு இதுக்காக தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். எனக்கு என்ன பேசுறது தெரியல, கண்டென்ட். சரி, போக நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன்.
பார்த்தீங்கன்னா பஸ் கிளம்பி காரைக்குடி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்டீரியர் ஷாட்ஸை காட்டுறேன். எங்களுக்கு டக்குன்னு எடுக்க முடியாது. வந்ததே 8:15 வந்துச்சு. ஆனால் 8:30 கிளம்பிடுச்சு. எங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஷாட் எடுக்கவே எங்களுக்கு டைம் ஆகுச்சு. ஸோ ஒரு இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் நாங்கள் பொறுமையாக எடுத்து காட்டுறோம். ஓகேவா? இந்த கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு 9:05 வந்துச்சு. பட் 20 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். திருச்சி 121 bypass. திருச்சி 121 bypass. இப்போ 10:25 புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆல்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த முன்னாடி போர்டு போட்டிருக்காங்களா 1 to 7 அந்த ஸ்டாப்ஸ் மட்டும்தான் நிற்கும். அந்த 1 to 7 இருக்கிற ஒவ்வொருமே 1 to 1 சர்வீஸ். அதாவது என்னென்னா இப்போ புதுக்கோட்டை டு திருச்சி 1 to 1, திருச்சி டு கரூர் அது 1 to 1 அந்த சர்வீஸ் தான் இது.
11:40 கரெக்டாக திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. தென் இங்கேருந்து 3/4 மணி நேரம் வந்து பிரேக் விட்டுருக்காங்க. திரும்ப வந்து 12:25 தான் இந்த பஸ்ஸு கிளப்போம். ஸோ அதுக்குள்ளே நம்ம லஞ்சை முடிச்சுக்குவோம். இது இன்கேஸ் யாராச்சும் இந்த பஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது திருச்சி டு திருப்பூர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 12:25 இந்த பஸ்ஸோட டைமிங். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக 12:25 கிளம்பிடுச்சு. ஆனால் திருச்சியிலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து எல்லா சீட்ஸுமே ஃபுல்லாகிடுச்சு. இந்த பஸ்ஸில் வந்து என்னோட ஃபேர் எவ்வளோனா, தேவகோட்டை டு திருப்பூர் வந்து 235 ரூபா. ஸோ டோட்டல் கிலோமீட்டர் வந்து 280.
திருச்சியில் 12:30 எடுத்து கரூருக்கு 2 மணிக்கு வந்துருக்காங்க. 1.5 hour. அதுவும் கரூருக்குள்ள வந்துட்டு இறக்கி விட்டு ட்ரக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிற்கக்கூடாதுன்னு அடுத்தடுத்த ஸ்டாப் கரெக்டாக இது மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க உடனே. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:05. பஸ் இப்போ எங்கே வந்துருக்குன்னா காங்கேயம் வந்திருக்கு. ஸோ காங்கேயம் சொன்னே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது அந்த காங்கேயம் காலை தான். அந்த காங்கேயம் காலைன்னு சொல்லும்போது அந்த கெத்தாக இருக்கும். இப்போ அங்கே தான் நிற்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற காங்கேயம் மக்களுக்கு ஒரு மதிய வணக்கம். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு.
பேசுண்ணா. நன்றி, மீண்டும் வருக. வந்துருவோம். மீண்டும் வந்தா மைக்ல ட்ரை. ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். நம்ம டிஎன்எஸ்சிசி vlog வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அண்ட் நம்ம செட்டிநாடு சீரிஸோட லாஸ்ட் பார்ட்டும் இதுதான், அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20க்கு உள்ளே வந்துருச்சு. ஆக்சுவலோட ஜேர்னி ஹவர்ஸ் எவ்வளோனா 8 ஹவர்ஸ். நமக்கு தேவகோட்டையில் மார்னிங் 8:30க்கு எடுத்து இங்கே ஈவினிங் 4:20க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் திருப்பூர்லேயே சிட்டிக்குள்ளே 3:50க்கு வந்துட்டாங்க. பட் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் அங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறனால பஸ் வந்து 4:20க்கு கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. ஓகே, இந்த பஸ்ஸில் உங்களுக்கு போகணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வருது, 8 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி வருது பஸ். பட் இந்த பஸ்ஸோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 to 80 கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸ்மூத்தாக வந்துச்சு. டிரைவர் என்ன சூப்பராக ஓட்டிட்டு கொண்டு வந்துட்டார். ஓகேவா, இதோட ஃபேர் எவ்வளோனா 235. அதாவது தேவகோட்டை டு திருப்பூர் வந்து 235 இந்த பஸ்ஸோட ஃபேர். ஓகேவா ப்ரோ? ஏதாவது 310 கிலோமீட்டர். ஸ்டார்டிங்ல வந்து 280ன்னு சொல்லியிருக்காரு. பட் 310 தான் ஆக்சுவல். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரனால சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு. க்ரூஸ் செம்ம ஃப்ரெண்ட்லி. அது ஃப்ரெண்ட்லி க்ரூஸ், அதுக்கு நாங்கள் கேரண்டிலியே ஆகணும். அண்ட் அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நீங்கள் கேட்ட அந்த டிஎன்எஸ்சிசி பஸ் vlog நாங்கள் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி இந்த பஸ் பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னா. இவரோட சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் காரைக்குடியில் தங்கி ஒரு 8 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி இந்த vlog உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு vlogல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் அண்ட் நவீன் குமார். டடா.